திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நடந்து முடிந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு திருப்புமுனையான முடிவை, புதிரான ஒரு முடிவை தந்தது டெல்லி. கட்சி தொடங்கி ஓராண்டு முடிவதற்குள் அந்த மாநிலத்தில் 15 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியை 3வது இடத்திற்கு தள்ளிவிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி என்று சொல்லக்கூடிய வெகுஜன மக்களின், சாமானிய மக்களின் கட்சி என்று அழைக்கப்படும் கட்சி அங்கு 2ஆம் இடத்திற்கு வந்து அரசியல் பார்வையாளர்களை திணற வைத்தது, திகைப்படைய செய்தது. இன்றைக்கு டெல்லி அரசியலில் 15 நாட்களாக ஒரு ஊசலாட்டம் நிலவி வந்தது. அடுத்து தேர்தல் வருமா, குடியரசுத் தலைவர் ஆட்சி மீண்டும் வருமா, யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்று ஒரு பெரிய கேள்வி இருந்து வந்தது. அதற்கான விடை இன்றைக்கு தெரிய வந்திருக்கிறது. காங்கிரஸ் ஆதரவோடு ஆம் ஆத்மி கட்சி அரியணையில் ஏற இருக்கிறது. இது ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு தருணம், ஒரு திருப்பம் வாய்ந்த தருணம் என்றுதான் சொல்ல வேண்டும். நிகழ்கால அரசியல் சரித்திரத்தில், கடந்த 10 ஆண்டு கால அரசியல் சரித்திரத்தில் பாரதிய ஜனதாவிற்கு காங்கிரசும், காங்கிரசிற்கு பாரதிய ஜனதாவும் தான் மாற்று என்று சொல்லி வந்த நிலையில் முன்பின் அறிமுகம் இல்லாத சாமானிய மனிதர்களால் தொடங்கப்பட்ட மிக மிக அரசியல் செல்வாக்கே இல்லாத, அரசியல் பின்புலம் இல்லாத மனிதர்களின் ஒரு கட்சி இன்றைக்கு நாட்டையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. அதன் விளைவாக ஆம் ஆத்மி கட்சி ஏற்படுத்திய ஒரு மாரல் பிரஷர், தார்மீக விளைவின் காரணமாக, அழுத்தத்தின் காரணமாக தனிப்பெரும்பான்மையை பெற்ற, தனிப்பெரும்பான்மைக்கு 4 இடங்கள் குறைவாக பெற்ற பாரதிய ஜனதா கட்சிகளை உடைப்பதற்கு, அதற்கு முன்னால் கடந்த கால வரலாற்றில் பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்திலும் கர்நாடகத்திலும் மைனாரிட்டியாக வந்த நேரத்தில் சுயேட்சைகளின் ஆதரவையும் மற்ற கட்சிகளின் ஆதரவையும் பெற்று ஆட்சி அமைத்த வரலாறு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்தாலும் கூட இந்த முறை மக்கள் எங்களை எதிர்க்கட்சியில் அமர சொல்லிவிட்டார்கள், நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம் என்று சொன்னது. ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் ஆதரவோடு இந்த ஆட்சி அமைந்திருப்பதை பாரதிய ஜனதா கட்சி விமர்சித்திருக்கிறது. இந்த விமர்சனம் மக்களின் நம்பிக்கையை அந்த கட்சி பாலடித்து விட்டது, மக்களுக்கு துரோகம் விளைத்து விட்டது என்றெல்லாம் கூட பாரதிய ஜனதா கட்சி அரவிந்த் கெஜ்ரிவாலை விமர்சித்திருக்கிறது. முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய கெஜ்ரிவால் தனக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஊடகங்களும் விமர்சகர்களும் ஒரு புதிய ஆட்சியை, புதிய நிர்வாகத்தை டெல்லி பார்க்க போகிறது, ஒரு புதிய சாதனை, சரித்திரத்தின் தொடக்கம் இது, மக்கள் எழுச்சியினுடைய ஒரு புதிய வடிவம் இது என்றெல்லாம் கூட அதனுடைய ஆதரவாளர்கள் சொன்னாலும், எந்த ஊழலை எதிர்த்து ஒரு கட்சி தொடங்கப்பட்டதோ, எந்த ஊழல் ஆட்சியை அகற்றுவதற்காக முன்னின்றார்களோ அதே கட்சியின் தயவோடு சேர்வதென்பது ஒரு சமரசம் என்று விமர்சிக்கவும் படுகிறார்கள். இது எத்தகைய நிலைமைக்கு செல்லும் என்பதை பற்றி விவாதிக்கலாம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர், முன்னாள் எம்பி திரு பீட்டர் அல்போன்ஸ், பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பொருளாளர் திரு SR சேகர், அரசியல் விமர்சகர், பேராசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு கிருஷ்ணானந்த், பேராசிரியர் ராமு மணிவண்ணன், இவர்களோடு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழக இணை அமைப்பாளர் திரு M லெனின். வணக்கம், நாம் பேசலாம். திரு ராமு மணிவண்ணன், இந்த முடிவை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? இந்த முடிவை நான் எதிர்பார்க்கவில்லை. இது ஒரு கடினமான ஒரு முடிவு என்று நினைக்கின்றேன். கடினமான முடிவு என்பது, இத்தகைய ஒரு முடிவினை எடுப்பதற்கு மிகவும் ஆலோசனைகளும் மிக சிரமங்களும் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் இது சரியான முடிவு தானா என்பதை பற்றி நிச்சயமாக விவாதிக்க வேண்டும். ஆனால் கடினமான முடிவு, அதை உறுதியாக ஏற்றுக்கொள்கின்றேன். இத்தகைய முடிவினை நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் எந்த ஆட்சிக்கும் 15 ஆண்டு கால ஆட்சியில் நடந்த ஊழல் மற்றும் அங்கு நடந்த ஒரு தவறுகள், இவற்றை சுட்டிக்காட்டி மின்சார பிரச்சனை, மற்ற பலவிதமான ஒரு முக்கிய பிரச்சனைகளை முன்வைத்து தேசிய அளவிலும் சில மைய கருத்துக்களை வைத்திருந்தாலும் தில்லியில் குறிப்பாக வைத்து பேசும்பொழுது இத்தகைய ஒரு முடிவு சமரசம் என்பதா இல்லது சரணடைதல் என்பதா என்பது கூட எனக்கு
சாதுரியமாக உங்களுக்கு படவில்லை. சரண் அல்லது சமரசம், சாதுரியம் அல்லது மக்கள் கருத்திற்கு மதிப்பு அப்படின்ற ஒரு பார்வை உங்களுக்கு வரவில்லை. இது கிடையாது. ஏனெனில் இது சமரசம் இல்ல சாதுரியம் என்பது சாதுரியம் தான். இத்தனை 60 ஆண்டுகளாக எல்லா கட்சிகளையும் சாதுரியம் தான் செய்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் புதிதாக வந்து சாதுரியம் செய்வதற்காக மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று தான் எண்ணுகிறேன். அரசியலில் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்கிறீர்கள். எதிர்பார்க்காத பல விளைவுகளும் பல விஷயங்களும் அரங்கேறுவதுதான் அரசியலுடைய அடிப்படை இயற்கையே. அந்த அடிப்படை இயற்கைக்கு ஒரு உதாரணமாகத்தான் கெஜ்ரிவால் திகழ்கிறார் என்று சொல்ல வேண்டும். சேகர், உங்கள் பார்வை என்ன? இல்லை, இது வந்து இது கெஜ்ரிவாலிடம் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஏனென்று கேட்டால் அவர் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவருடைய கடந்த கால சரித்திரத்தை வரிசை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் சோனியா காந்தியினுடைய இவருடைய டிரான்ஸ்ஃபர் ஐஆர்எஸ்ஸாக இருக்கும்போது இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகின்ற போது சோனியா காந்தியினுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி ஒரே ஊரில் அவருடைய டென்யூர் முழுவதும் இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு வந்து ஒரு அதே சோனியாவை எதிர்த்து பின்னால் ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறார். அதே மாதிரி ஹசாரேவோட அந்த ஊழல் போராட்டத்துக்கு இருந்து அவர் வந்து ஊழலை கூட்டி தள்ளுவதற்காக வைத்திருந்த விளக்கமாறு சீமாரை இவர் தூக்கிட்டு வந்து அரசியல் கட்சியின் சின்னமாக மக்கள் ஏற்றிருக்காங்களே. அவர் அதாவது சொல்ல வந்த விஷயம், அவரோடு இருந்து அவருடைய ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு இயக்கம் வந்து ஒரு மூவ்மெண்டாக இருக்கும்போது இருக்கிற மரியாதை வேற அரசியலாக இருக்கும்போது அது நீர்த்து போகும். அதை செய்திருக்கிறார். அடுத்தாப்புல இந்த எல்லா அரசியல்வாதியும் சொல்ற மாதிரி ஃப்ரீ கொடுக்கிறார், வாட்டர் கொடுக்கிறார், எலக்ட்ரிசிட்டி. அதெல்லாம் விரிவாக விவாதிக்கலாம். இந்த ஆட்சி அமைக்கிற முடிவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஆகவே பல்வேறு அரசியல்வாதிகளுக்கு உண்டான பல்வேறு குணங்களை ஏற்கனவே தன்னகத்தே வைத்து பலவித ஸ்ட்ராட்டஜிகளை செய்திருக்கிறார். இப்ப கூட ஒரே ஒரு வாரத்தில் கூட நான் தன்னுடைய எல்லா தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருவேங்கிறார். இப்ப பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஜனரஞ்சகமான முடிவு, நான் முதல் மந்திரிக்கு உண்டான எந்த பாதுகாப்பையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஐஆர்எஸ் இருந்தவர் நல்லா தெரியும் அவருக்கு, அதை பற்றி பிறகு விவாதிக்கலாம். ஆகவே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரு அதாவது ஐஆர்எஸ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பதவியினுடைய அரசாங்கத்திலே மக்கள் கீழ்த்தட்டு மக்களும் நடுத்தட்டு மக்களும் பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் பல்வேறு மாய அஸ்திரங்களை அள்ளி வீசுகிறார். அதன் மூலமாக மக்கள் ஏன்னா மக்களுக்கு தேவைகள் இருக்கு நிறைய. பாரதிய ஜனதா ஆட்சியில் அமர மறுத்து விட்டது. மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்கி எதிர்கட்சியில் அமர போகிறோம் என்று சொல்லிவிட்டீர்கள். அப்போது உங்களுக்கு அடுத்து இருக்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதால் இயற்கை. அதையே இப்படி விமர்சிக்க வேண்டும் நீங்க. அதாவது அவர் எப்படி, அதாவது 10 நாள் கழிச்சு சொல்றேன்னாரு, அப்புறம் 48 மணி நேரத்தில் சொல்றேன்னாரு, அப்புறம் திடீர்னு 24 மணி நேரத்தில் உடனே சொல்றாரு. காரணம் என்ன? அந்த பதவியை நோக்கி போக வேண்டும் என்ற ஆர்வம், அதை விட்டுவிட முடியாது அவரால். ஆசைன்னு சொல்றீங்க கிருஷ்ணானந்த், இந்த கருத்தை நீங்கள் இருக்கிறீர்கள். 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று என்னன்னு சொன்னா, பாலிடிக்ஸ் as the art of the possible. இது ரொம்ப பகிரங்கமாக வந்து இந்திய வரலாற்றில் வந்து 1989 விபி சிங்கினுடைய மந்திரி சபை அமையும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கத்தில் இருந்து, இடதுசாரிகள் வேறு பக்கத்தில் இருந்தும் 2 தூண்களின் அடிப்படையிலே வந்தது. அது வந்து எந்த அளவுக்கு அது நடந்ததுன்னு சொன்னால், இன்றைக்கு இந்திய அரசியல் வரலாறை எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது இந்திய அரசியல் வரலாற்றிலே விடுதலைக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு மாற்று திருப்பு முனையாக அமைந்தது மண்டல் கமிஷன். ஆகவே அதை விபி சிங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்ஸ் ஆஃப் த ஆர்ட் ஆஃப் த பாசிபிள் அந்த ஒரு கான்டெக்ட்ல இருந்து மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்டோருடைய அந்த எம்பவர்மெண்ட் ஆஃப் த பேக்வர்ட் கிளாஸஸ் அது நடந்தது. அது ஒன்று. இரண்டாவது, கெஜ்ரிவால் காங்கிரஸையும் பாரதிய ஜனதா கட்சியும் குறிப்பாக ஷீலா தீட்சித்தை நேரடியாக தோற்கடித்து இன்றைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பின்துணையோடு மந்திரி சபை அமைக்கின்றார் என்பது அரசியல் ரீதியாக நம்ம பார்த்தோமே. ஆனால் இங்கே வந்து ஒரு காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லலாம், அதில் வந்து எந்த இது. ஆனால் அதற்கான அந்த பாதை இந்திய அரசியல் சரித்திரத்திலேயே டெமோக்ரஸி ஹஸ் பீன் ரீடிஃபைன்ட். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் மக்களிடம் போகக்கூடிய ஒரு கலாச்சாரத்திலிருந்து அந்த மக்களிடம் சென்று அவர்கள் கருத்தின் அடிப்படையிலே நாங்கள் அந்த கருத்திற்கு தலைவணங்குகின்றோம், அது 5 வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும் இல்லை, நாங்கள் போய்கிட்டே இருப்போம் சொல்லி. இதுல வந்து ஒரு டேஞ்சர் இருக்குது, ஒரு ஆபத்தான இது என்னன்னு சொன்னா, 1930 விரிவாக விவாதிக்கலாம். 30களில் ஹிட்லர் வந்து அந்த மக்களின் கருத்து இது முசோலினி. அரசியல் ரீதியாக பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அந்த பாரம்பரியம் சேரும். ஆகவே மக்களிடம் எவ்வளவு போவோம், மக்கள் என்ன எதை சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா, அதை வந்து இன்னைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து தெளிவாக கட்சி அரசியல் தலைமை அந்த லீடர்ஷிப்பினுடைய ரோலை வந்து அவங்க கிளியரா வந்து மக்கள் என்ன நாளைக்கு மக்கள் சொல்லுவாங்க எல்லாரையும் வந்து தீ வச்சு கொளுத்தலாம்னு சொல்லி. ஆகவே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அரசியலுக்கு ஆம் ஆத்மி கட்சி போகக்கூடாது. இல்ல, அது உங்களுடைய எச்சரிக்கை. இந்த முடிவை நீங்கள் வரவேற்கிறீர்களா? இந்த முடிவு மக்களிடம் சென்று மக்களின் கருத்துக்களை ஒருங்கிணைத்து அதன் அடிப்படையில் செல்வது என்பது
இன் லிமிடெட் கான்டெக்ஸ்ட் அது ஏற்றுக்கொள்ள வேண்டியது, காம்ப்ரமைஸ் அல்ல. அந்த மக்கள் வாக்களித்த அந்த மக்கள் தில்லியிலே ஒரு அரசாங்கம் வேண்டும், உங்களுடைய திட்டத்தின் அடிப்படையிலே நீங்கள் எதையெல்லாம் செய்வேன் என்று கூறியிருக்கின்றீர்களோ அந்த திட்டத்தின் அடிப்படையிலே ஒரு அரசாங்கம் வேண்டும் என்று மக்கள் கூறியிருக்கின்றார்கள். நல்ல முடிவு. காம்ப்ரமைஸ்ங்கிறது எல்லாருமே அரசியல்ல காம்ப்ரமைஸ் எப்பவுமே நடக்கும். இது ஒரு நன்மைக்கான காம்ப்ரமைஸ். நன்மைக்கு, அதாவது ஆட்சி அமைக்க end வேண்டும் justifies the என்பதற்காக means. மக்களுக்கு திரட்டி தனக்கு ஆதரவான செய்திகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இது காம்ப்ரமைஸ் சொல்லும் பொழுது கூட இந்த ஒரு லிமிடெட் கான்டெக்ஸ்ட்ல இன்றைக்கு அரசாங்கம் தில்லியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் அங்கே ஒரு அரசாங்கம் வேண்டும், நீங்கள் அரசாங்கம் அமைக்க வேண்டும். அந்த கருத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை முறையாக பயன்படுத்தி, அது ஜனநாயகத்தை பொறுத்தவரை ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இட் இஸ் an addition, an accretion to democracy. அந்த அடிப்படையில் இதை ஜனநாயகத்திற்கான வலு, ஜனநாயகமே ரீடிஃபைன் செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் எப்படி மாறுவார்கள்? நாம் தொடர்ந்து பேசலாம். திரு பீட்டர் அவருடைய கருத்து கேட்டுள்ளோம். திரு பீட்டர் அல்போன்ஸ், காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்த மனம் இருக்கிறது என்று இதை எடுத்துக்கொள்வதா? உங்களை தோற்கடித்த ஒரு கட்சியையே ஆட்சியில் அமர்த்துவதற்காக காங்கிரஸ் முன் வந்திருக்கிறதே, இதை பரந்த தாயுள்ளம் அல்லது பரந்த மனப்பான்மை என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை மனதில் கொண்டு இருக்கிற கோபத்தை தணிப்பதற்கு எடுத்த சாதுரியம் என்று எடுத்துக்கொள்வதா? திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக